நாற்கரப்போர் அப்படின்ற ஒரு படத்தோடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஒரு விஷயம் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு 2-3 விஷயத்தை பேசினார். அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை பேசினார். கிட்டத்தட்ட அந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் பெரிய கைகலப்பு இல்லது அடிதடியாக நடந்திருக்கும். அவர் என்ன சொன்னார், ரொம்ப வேதனையாக என்னை ஒரு பத்திரிகையாளர் ஒரு பிரபலமான வாரப்பத்திரிகையிலேருந்து என்னை பேட்டி எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்தார். வந்தவொடனே அவர் கேள்வியெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தார். சரி ஓகே அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தார். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வியில் நான் நிலைகுலைந்து போனேன். அந்த கேள்வியோட பாதிப்புலேருந்து நான் இன்னும் வெளியே வரல. அந்த பதற்றத்தோடு தான் நான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, அந்த கேள்வி என்ன, அந்த சம்பவம் நடந்து மேபி நிறைய பேர் கூட அதை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பிரபலமான தினசரி பத்திரிகையில் இருந்த பொழுது டிஆர் அவர்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அவர் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், ஒன்றும் இதோ சொல்ல மாட்டார். ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி பதில் அது அப்போ ஒரு பெரும் புகைச்சலாக ஓடிக்கிட்டு இருந்தது. சரி, இது சம்மந்தமாக கேட்க வரட்டோம்னா வாங்க அப்படின்ட்டார். அந்த நேரம் இன்னொரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய ஆர்வ கோளார். அவர் என்ன பண்ணார், சார் நான் போய் டிஆர் சாரை இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்ட்டு என்ன தாங்க கூப்பிட்டுருக்காருன்னு. இல்லை சார், நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க, நான் இன்டர்வியூ பண்ண வரேன்னா. அப்போ அவர் நியூஸ் எடிட்டர் என்ன சொன்னார், சரிங்க அவர் தான் அனுப்புங்க அப்படின்னு அப்படி ஆனால் அவர் கொஞ்சம் ஏடாகுடமான ஆள். ரைட்டு ஓகே அப்படின்ட்டு திரும்ப அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஆனால் இது மாதிரி இன்னொரு ரிப்போர்ட்டரை எடுக்க வராரா அப்படின்னு. சரி அனுப்புங்க அப்படின்ட்டார். அவர் அனுப்புங்கன்னு சொல்லியாச்சு. இது கிளம்பி போயிட்டாப்புற. நான் அந்த பணிபுரிய அலுவலகம் டி நகரில் தான் இருக்குது. அவர் வீடும் டி நகர், இந்த மாசிலாமணி தெரு பாண்டி பஜாரில் தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் செல்ஃபோன் அலறுது. டிஆர் தான் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கத்துறார். பாலு யார் இது, எங்கேருந்து அமிச்சா, உன் பத்திரிகை தானா, கரெக்டாக அவர்கிட்ட ஐடி கார்டு இருக்கா, இது இருக்கான்னு பயங்கர டென்ஷனில் பேசுகிறாரு. அண்ணன் அவர்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு. என்னங்க என்ன ஆச்சுங்க, அவர் பேரை சொல்ல விரும்பலை அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை தம்பி, நான் அவர் சும்மா ஒரு கேள்வி தான் கேட்டேன், அதுக்குள்ளே சார் டென்ஷன். அவர் எதிர்முனையில் பேசுகிறார். ஏய் நீ ஒரு கேள்வி கேட்டியா, நீ இது கேட்டியா, அது கேட்டியான்ட்டு சத்தம் போடுறாரு. சரி இருங்கண்ணா நான் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வண்டி எடுத்துன்னு அவர் வீட்டுக்கு போனால் பயங்கர உச்சக்கட்ட டென்ஷனில் இருக்கார். நடந்தது என்னென்னா, இந்த நிருபர் போயிருக்காரு. போயிட்டு ரைட் ஓகே பாலு ஏன் வரல ஏது எல்லாத்தையும் கேட்டுட்டார். அவர் கேட்டுட்டு சரி கேள்வி ஆரம்பிங்கன்னுங்கிறாரு. கேள்வி ஆரம்பிங்கன்னே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சார் நீங்கள் இந்த துறைக்கு எப்படி வந்தீர்கள் அப்படின்னு அந்த முதல் கேள்வி எடுத்து போட்டவுடனே யாராக இருந்தாலும் கோவம் வரும் இல்லைங்களா. பெரும்பாலும் விருண்ணாகி போச்சு. ஏங்க டிஆரை தெரியாதவர்கள் யார் உண்டா, அவர்கிட்ட போய் இந்த துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு பெஞ்சை தட்டி அடித்து, நீ யார், நீ என்னை பற்றி உனக்கு தெரியுமா, இந்த கேள்வி நீ வேணும்னே கேட்குறியா, இந்த கேள்வி ஒரு இதுவாக இருக்குமா, இல்லது நான் டி ராஜேந்தர்னு நீ நினச்சி வந்திருக்கிறியா, இல்லை நீ உண்மையிலே அந்த பத்திரிகையில் வேலை பார்க்குறியா, ஐடி கார்டு எடு, அதை எடு, இதை எடுன்ட்டு அப்புறம் கடைசியில் பாலுக்கு ஃபோன் போடுங்கன்ட்டு. என்னன்னா அந்த பத்திரிகை அந்த நிருபருடைய வேலையை என்னென்னா, ஒருத்தரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு போகாமல் முதல் கொஸ்டினாக அதை தான் வைக்கிறது. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு அந்த பதிலிருந்து ஒரு கிளை கேள்விகளை எடுத்து ஒரு பேட்டியை முடிச்சிருச்சு. இது ரொம்ப டெக்னிக். அது எல்லாருக்கிட்டையும் வேலைக்கு ஆகாது இல்லைங்களா. மறைந்த இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களிடம் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்ட்டு ஒரு மைக்கை கொடுத்த ஒரு டிவி சேனல் ஒரு பெண்ணிடம் அந்த மைக்கை அப்படி தூக்கி பிரசாத் லேபில் தூக்கி போட்டு, என்னை பற்றி என்கிட்ட கேட்க வந்திருக்குன்னா உனக்கு தெரியாதுன்னா அப்போ என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிட்டார். இந்த கதை தான் அங்கே நடந்தது. இப்போ சரி அப்படியே சுரேஷ் காமாட்சி அவர்கள் விஷயத்துக்குள்ளே வரும். அவரும் இதே தான் சொல்கிறாரு. பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்க வராங்க அப்படின்னா, என்னை பேட்டி எடுத்தவங்கலாம் எல்லாரும் நண்பர்கள் தான். கேள்வி கேட்பாங்க, நான் சொல்கிற பதிலிருந்து ஒரு கேள்வியை பிடிச்சி அப்படியே அது அப்படியே மாறிக்கிட்டு போகிறது. அதான் பேட்டி. சில பேர் என்ன பண்ணாங்க, ஆஃபீஸில் நீங்கள் கேள்வியை ரெடி பண்ணிக்கிட்டு போங்கன்னுவாங்க. சில செலிப்ரிட்டிகள் கேள்வியை முன்கூட்டியே எனக்கு அனுப்புவாங்க. நான் அது மாதிரிலாம் அமைச்சிருக்கிறேன். அப்போ அவங்க இந்தந்த கேள்வியெல்லாம் தவிர்த்துடுங்க அப்படின்னு அதை அடிச்சிடுவாங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்கன்னுவாங்க. சில கேள்வி அவங்களே ரெடி பண்ணுவாங்க. இதையே கேள்வியாக நீங்கள் கேளுங்கன்னுவாங்க. இப்போ என்ன, சுரேஷ் காமாட்சிக்கிட்ட ஒரு பிரபல வாரதேர்லேருந்து ஒருத்தர் பேட்டி எடுக்க வந்திருக்காரு. வந்தவர் கேள்வியாக கேட்டுக்கிட்டு வந்திருக்காரு. சில குசும்புத்தனமான கேள்வியெலாம் இருந்திருக்கு, அவர் சொல்லலை. கடைசியாக வந்த கேள்வி என்னென்னா, பாலாவை வைத்து படம் பண்ணவர்கள்லாம் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் எப்போங்க நடுத்தருவுக்கு வர போகிறீங்கன்ற கேள்வி. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான கேள்வி பாருங்க. உண்மையிலே அந்த இடத்துல யாராவது இருந்திருந்தா, அந்த இடத்துல உண்மையாக டிஆராக இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. உண்மையாக ரத்த கலரையாக கூட மாறி இருக்கலாம் அந்த ஏரியா. இப்படி அவரே சுரேஷ் காமாட்சி அந்த மேடையில் சொல்கிறார். இப்படி கூட அந்த கேள்வி அந்த தம்பி மாற்றி கேட்டுக்கலாம். சார் பாலாவை வச்சு படம் பண்ணவர்கள் எல்லாம் நடுத்தருக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு டாக் இருக்குது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருந்தா கூட நான் பொறுத்துப்பேன். நீங்கள் எப்போ அங்கே வரப்போகிறீங்க
அப்படின்னு எவ்வளோ ஒரு மோசமான கேள்வி. இங்கே மனிதன் வந்து எப்போவுமே சென்டிமெண்ட்டில் வாழறவங்க வந்து எதிர்மறையான கருத்துக்களை வந்து பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. வந்து நேர்மறையான கருத்துக்கள் தான். அதுவும் சினிமா மாதிரியான ஏரியாக்குள்ளே இருக்கிறவர்கள் வந்து எதிர்மறையான கருத்துக்களை அவங்க விரும்பவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா, பல கோடிகளில் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க, வந்து பல கோடியில் முதலீடு பண்ணி அந்த படத்தை உருவாக்குறாங்க. நீங்கள் ஒரு சின்ன எதிர்மறையான ஒரு விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட்டாகவே, எம்ஜிஆருக்கு வந்து படியிலேருந்து இறங்கி வர மாதிரியான சீனே வைக்கக்கூடாது, அந்த ஏறி போகிற மாதிரியான சீன் தான் இருக்கணும். எப்போவுமே ஏற்றம் தான் அப்படின்னு. இறங்கி வர மாதிரி ஒரு சீன் ஒரு டைரக்டர் வச்சுட்டு கடைசி வரைக்கும் அவர் நடிக்கல, அவருக்கு புரியல. வந்து அதுக்கப்புறம் வந்து அசோசியேட் டைரக்டர் சொன்ன பிறகு தான் ஐயோ சாரின்னு சொல்லி கேமரா எடுத்து மேலே வச்சுட்டு சார் இங்கேருந்து ஏறி வாங்கணுன்னா அதுதான் அப்படின்னு நிற்கிறார். வந்து இந்த விஷயந்தான், இந்த அடிப்படை அறிவு கூட வந்து ஏன் இல்லை அப்படின்னு மிகப்பெரிய வேதனை ஆகிப்போச்சு. இன்றைக்கி எல்லாரும் வந்து செல்ஃபோன் வச்சுக்கிறவங்களாம் மீடியான்ற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ அவர் வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்கார். வந்து உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளரை வச்சுருக்கிற உங்கள் ஓனர், அதனால் எப்போ அவர் நெடுத்தருக்கு வரப்போகிறாரு அதை கேட்டுவாங்க, நான் இதுக்கு பதில் சொல்கிறேன்னு அமைச்சிருக்காரு. வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி மீடியா ஒரு பக்கம் ஆயிடுச்சு. அதே விழாவில் வந்து வேதனைப்பட்டார் சுரேஷ் காமாட்சி. இன்னொரு விஷயத்துக்கு என்னென்னா, மிக சமீப காலமாக நிறைய பேர், அதுவும் குறிப்பாக அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் வந்து ப்ரொமோஷனுக்கு வரதே கிடையாது, ப்ரொமோஷனுக்கு வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதை தான் அங்கே சுட்டி காட்டியிருந்தார். இந்த நாற்கரப்போர் அப்படின்ற ஒரு படம், அது ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப சிரமப்பட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எங்கள் ஊருக்காரர் அந்த ப்ரொடியூசர் அதை தாண்டி, நான் கதை நல்ல கதையாக ஒரு படம் வந்து உருவாகுதுன்னா இந்த படத்திற்குள்ளே நானே போய் இன்வால்மெண்ட் ஆகி நான் சில வேலைகள்லாம் பண்ணி நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் சொல்லுவேன். நானே கூட படம் பார்த்துட்டு வந்தவொடனே முதல் ஃபோன் அவர்கிட்ட தான் வரும். வந்து சுரேஷ்கம் ஆனால் எப்படின்னு இருந்தது படம், வந்து சூப்பராக இருந்ததுண்ணா, பிரமாதண்ணா, கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுங்கண்ணா, நல்ல கதைகள் நல்ல படங்களை. அதுக்காக ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா ரொம்ப அடிச்சியும் பேசுகிறாதீங்கண்ணா, ஏன்னா சினிமா வாழணுண்ணா, சினிமா இருக்கணுண்ணா, இதை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படிலாம் கூட சொல்லுவார். வந்து கேட்குற அந்த ஆர்வம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்திற்கு, இந்த நாற்கரப்போர் படத்திற்கு வந்து ப்ரொமோஷனுக்கு இந்த அமர்நதின்னு ஒரு நடிகை, அந்த பொண்ணு வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்குது. வந்து அதையும் மேடையில் பேசியிருந்தார். ஏமா வரமாட்டேன்ற அப்படின்னு கேட்டு, ப்ரொமோஷனுக்கு தனியாக எனக்கு 3 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு. இது என்னம்மா புது டிசைனாக இருக்குது, நீங்கள் நடித்த படம், நீங்கள் தான் கதையின் நாயகி, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். உங்களை நான் ஒரு 20-25 சேனல் பேட்டி எடுப்பாங்க, நீங்கள் கொடுக்குற பைட்ஸ் வந்து பெரிய அளவில் இதுவாகும், ரீல்ஸாக மாறும், ஷார்ட்ஸாக போடுவாங்க, அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும். நீங்கள் வரணும் இல்லைன்னு வரவே முடியாதுன்ட்டு, அதன் பிறகு அந்த ஒரு வழியாக அந்த அபர்நதி வந்து சில கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்களாம். வந்து என்னென்னா, இந்த மேடையில் என் பக்கத்தில் யார் உட்காரணும், அப்புறம் சைடில் யார் உட்காரணும், எந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரி அடுக்கடுக்கான பல கண்டிஷன்களை சொன்னாங்க. அந்த கண்டிஷன்லாம் நான் இப்போ பேசக்கூடிய நிலைமையில இல்லை, சொன்னால் வேறு விதமாக ஆகிடும் அப்படின்ட்டு சுரேஷ் காமிச்சு. அப்புறமா வந்து இந்த நிகழ்ச்சி, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த நடிகை, அந்த பொண்ணு வந்து பேசிச்சு. சார் நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன், சாரி சார், நான் வந்து ப்ரொமோஷனுக்கு வரேன் அப்படின்னு. இல்லை எங்கிட்டலாம் சாரி கேட்க வேணாம், ஒரு நம்பி அத்தனை கோடியை செலவு பண்ணி ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்திருக்காரு, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த மேடையில் அந்த நடிகை ஏன் வரலன்னு அவர் கேட்குறாரு. வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனா சார் அப்படின்னா, தமிழ் சினிமாவை விட்டு அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்க சொல்லுங்க, இங்கே உள்ளவே வரவானான்னு சொல்கிறது என்னென்னா உச்சக்கட்ட வேதனை, ஒரு தயாரிப்பாளருடைய வேதனை. இன்றைக்கி சினிமா எடுக்கிறது ஈஸிங்க, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய கஷ்டம். இதே சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொமான்ஸ் தொழில் அப்படின்ற ஒரு படம் வந்து, ஆமாம், அந்த படத்துடைய இயக்குனர் கம் தயாரிப்பாளர், அது இயக்குனது வேறு ஒருத்தர். நான் திருமலை, டி நகர் மாதிரியான படங்கள்லாம் இருக்கார். கே சுபாஷ் இயக்குனர்கிட்ட ரொம்ப காலம் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தபோது அப்போயே எனக்கு தெரியும். அவர் வந்து திருத்தணியை சேர்ந்தவர். அவர் ஒரு பெரிய வேதனை என்ன படுத்துதுன்னா, அசோக் செல்வனை பற்றி. இந்த படத்தில் கமிட் ஆகும்போது அசோக் செல்வனுக்கு வந்து 31 லட்சமோ 41 லட்சமோ சம்பளம். இன்றைக்கி அவர் 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அதை தாண்டி வந்து அருண் பாண்டியனுடைய மாப்பிள்ளை அவர், எது ஒன்றாலும் இருக்கட்டும். நாங்கள் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஒரு சாதாரண நடிகராக இருந்தார். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நடிகரால் 2 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக மாறிட்டார். அப்படின்னு பொழுது இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது பொண்டாட்டி தாலியை கொண்டு போய் அடகு வச்சோ இல்லை விற்றோ நான் இந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கிறேன். இதை கொண்டு வரதுக்குள்ளே அவ்வளோ பெரும்பாடாக இருக்குது. இது ஒருத்தருடைய லைஃப் கிடையாது. இந்த படத்துடைய இயக்குனர் வந்து பல காலமாக போராடிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து பல காலமாக அவர் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு இந்த கதையை வச்சு சுற்றி கடைசியில் நான் தான் வாய்ப்பு கொடுத்தேன். பாருங்கள், ஒரு இயக்குனர் கம் தயாரிப்பாளர் அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, உங்களுக்கு யார், உங்களுக்கு கால் ஷீட் பார்க்குறது யார், நீங்கள் திருமணத்துக்கு பிறகு மாறி இருக்கீங்களா,
இல்லை வந்து அவர் நேரடியாக சொல்கிறது வரனா உங்களுடைய மாமனார் அருண் பாண்டியன் சொல்லி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. மேபி நமக்கு தெரிஞ்ச அருண் பாண்டியன் வந்து இந்த மாதிரி விவகாரத்துக்குள்ளலாம் தலையிட மாட்டார். அவர் பொண்ணு கொடுத்ததுக்காக அவர் வந்து இந்த மாப்பிள்ளையோட கால் ஷீட் பார்க்குறது, நீங்கள் இந்த ப்ரொமோஷனுக்கு போங்க அந்த ப்ரொமோஷனுக்கு போகாதுன்னு சொல்ல மாட்டார் வந்து. மேபி இது என்னென்னா அசோக் செல்வன் மாதிரியான நடிகர்கள் வந்து தயவு செய்து நம்ம அப்படி வந்த பாதைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. நீங்கள் வந்து திகிடின்னு ஒரு படத்தை, அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நல்லா ஞாபகம் இருக்குது. லஸ்ஸர்ச் ரோட்டில் ஒரு ஒரு இங்கிலீஷ்காரங்காலத்து ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அமிர்தாஞ்சன் கம்பெனி பக்கத்தில் இருந்து அங்கே தான் வந்து ஒரு முதல் ஷாட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் மீட் பண்ண அவர் வந்து மீட் பண்ணி ரொம்ப இதுவாலாம் பேசியிருந்தார். சார் நான் வந்துடுவேனா, இதுவாக இருக்குமா, இவ்வளோ போட்டி இருக்குது அப்படின்னு. திறமை இருந்து அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லி இந்த திகிடி பட சமயத்தில் தான் பேசியிருந்தேன். அவருடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதே அவரும் சொந்த படம்லாம் தயாரிச்சிருக்கார் வந்து. இதுக்கும் இவர் என்னன்னா திருமலை சொல்கிற வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா நான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டேன், நீங்கள் டப்பிங்கு பேசுகிறதுக்கே வந்து எனக்கு பெரும்பாலும் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லா சம்பளத்தையும் வாங்கிடுவாங்க. ஏன்னா டப்பிங் பேசிட்டா அந்த ப்ரொடியூசர் தரப்பு எல்லாரையும் சொல்ல சில ப்ரொடியூசர் தரப்புலேருந்து காசு வராதுன்றதுக்காக கடைசி செக்காக வந்து இந்த டப்பிங் பேசுறதுல வந்து நிறுத்துவாங்க. சில தகராறுலாம் சில படங்கள்லாம் நடந்துருக்குது வந்து. டப்பிங் பேச மாட்டேன்னு சொல்லி ஹீரோக்கள் மறுத்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் கூட்டின்னு வந்து டப்பிங் பேச வச்ச கதையெல்லாம் உண்டு. அது தனியாக வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம். அசோக் செல்வன் சொல்கிறது இதுதான் திருமலை. அதே சமயம் அதே நிகழ்ச்சிக்கு வந்து செல்வமணி என்ன சொல்லியிருந்தாரு, திருமலை வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கார், இது கவுன்சிலில் உட்காந்து வச்சு பேச வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து இப்போ பொது மேடையில் பேசுகிறாருன்னா அவருக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆதங்கம் இருந்திருக்கும், அந்த ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தியிருக்காருன்னு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாக்கள் வந்து எப்போ இந்த ப்ரொடியூசர் கரெக்டாக வந்து இந்த விஷயத்தை தன்னுடைய படத்துக்கு ப்ரொமோஷனாக அதை தேடிக்கிறாரு அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மாதிரி சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு விஷயமே தெரியல. படம் வந்து ஏன்னா இன்றைக்கி என்ன தான் நீங்கள் சின்ன படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் கொடுத்தாலும் வந்து அந்த கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க தூக்கிடும். அதே சமயம் வந்து ப்ரொமோஷன் எவ்வளோ முக்கியத்துக்கான காரணம் என்னென்னா கொஞ்சமாவது அந்த உள்ளே வந்து இழுக்கிறதுக்கான விஷயம் இருக்குல்ல. சரி இப்படி கமலா தேட்டரை தாண்டி போகிற ஒருத்தன் வந்து ரைட் இந்த படம் என்னதான் இருக்குது போய் பார்த்துட்டு தான் போகலாமே அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து இந்த ப்ரொமோஷன் தாங்க கொண்டு வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு படம் வந்திருக்குதா இதை கேள்வியே படலன்னு படம் பார்க்க விரும்புகிறவங்க கூட வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க வந்து. அதுக்காக தான் ப்ரொமோஷன் சொல்கிறது வந்து. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு பொறுப்பில் இருக்கிற திருமலையே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆர்கே செல்வமணி சொல்லியிருந்தார். நன்றி.